ரீசெண்டாக கிச்சனுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ ஒவ்வொன்றா போடலாம். சால்ட் அண்ட் பெப்பர் செட் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கிங் சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளேயும் நல்லா கவர்டாக வச்சு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே உடன் மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. எதுக்குடா இதுக்கு 40,000 ரிவ்யூ இருக்குது, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் வாங்கினேன். எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. ஆனால் கண்ணாடி இல்லை, பிளாஸ்டிக் தான். நீங்கள் வந்து 150க்குள்ளே 110க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருக்கும். இதோட ஸ்பூன் அவங்களே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் இன்னுமே ரேட்டு கம்மி தாங்க. ஸோ ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். டெலிவரியும் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் உங்களுக்கு. இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கிச்சனில் வைக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஹோட்டல்லாம் போனால் அதில் வைப்பாங்க பார்த்தீங்களா, உட்டனில் வச்சு அழகாக க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில். அரிசி கழுவும்போது நிறைய அரிசி வேஸ்ட் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த பவுல் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நான் மீஷோவில் வாங்கினது என்னமோ 85 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான். அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு. பேக்கிங்கும் அந்தளவுக்கு சரியாக கொடுக்கல, பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதிகமாக அரிசி ஊற வைக்க முடியாது. ஏன்னா ஹோல்ஸ் இருக்கனால அதுலேயே தண்ணி போயிடுது. நீங்கள் வந்து சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க, கொஞ்சமாக அரிசி 1 டம்ளருக்குள்ளே ஊற வைக்கிறீங்கன்னா தாராளமாக ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒன்று கூட வெளியே போகாது, ரொம்ப நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற வைக்கும் போதே பாதி அப்படியே வெளியே போயிடும். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பட்டர் தான். ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா இது உடஞ்சிடக்கூடாதுன்னு நல்லா பபிள் ரேப் பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நான் கண்ணாடி யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்கி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். கண்ணாடி யூஸ் பண்ணால் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைம் நிறைய கண்ணாடி பாட்டெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும்னு லப்பர் பேண்ட் போட்டிருக்கனால நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்கும். குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் வந்து கொட்டி வச்சுருந்தேன். என்ன ஸ்பைசஸ்னால் நான்வெஜ் கறி மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி கொட்டி வச்சிட்டேன். ஆனால் என்ன ஒன்று பண்ணிட்டேன்னா லேபிள் ஒட்டாமலே எல்லாம் கொட்டுனனால எது எந்த மசாலான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து சீரகம், பட்டை, கிராம்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக நல்லா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் பார்த்திங்கன்னா 6 ஜார் வந்து 250 ரேஞ்சுக்கு நான் வாங்கினேன். ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினா ரேட்டு கம்மி தான். இது என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆர்கனைசேஷன். நான் வந்து மீஷோவில் ரொம்பவே ரேட்டு கம்மியாக தான் வாங்கினேன். இது பாக்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த சிசரை வச்சு நான் கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சிசர் ஒன்று வாங்கணும். இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாம், நீங்கள் பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். ஒரு வழியாக நான் இப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். பார்க்க இமேஜில் அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. 2 செல்ஃப் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கூடயே 4 பிளாஸ்டிக்கில் வந்து அந்த செவுத்தில் ஒட்டுறதுக்கு இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக நல்லா க்யூட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான். ஆனால் சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை ஒட்டும் போது நல்லா ஏர் லாக் ஆகாமல் நல்லா நீட்டாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் வச்சுருக்கேன். சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார் 2 வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. காட்டன் பாக்ஸுக்குள்ளேயே நல்லா தர்மக்கோல் வச்சு அந்த செராமிக் வந்து உடையாத மாதிரி நல்லா டைட்டாக டேப்பெல்லாம் ஒட்டி பேக் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி பிரித்து பார்த்தா அதோட மூடியும் அதுவும் செப்பரேட்டாக நல்லா டேப் ஒட்டி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி செராமிக் வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே அழகாக வந்துருச்சு. இதில் வந்து நான் உப்பு, புளி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ரோட்டு கடையில் அந்த மாதிரி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 800 mlக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, புளி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 6 கண்டெய்னர் போட்டிருந்தேன். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து போட்டிருந்தேன். இதில் வந்து சுண்டல் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணதும் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் மூடி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து மேட் ஃபினிஷில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடாக ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு நல்லா இருந்துச்சு. நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன்.
இதில் நீங்கள் ஏர்டைட்டாக இருக்கணும்னு சொல்லி பருப்பு, சுண்டல் இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நான் வந்து சுண்டல், ரவை, ஓட்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml தான். 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து இது என்ன ப்ராடக்ட்னா, இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து 4 கண்டெய்னர் வந்து நான் ஸ்நாக்ஸுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். கிளிப்பெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. இதில் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 800 ml அந்த மாதிரி வரும். 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி ஏர்டைட்டாக இருக்கிறக்காக லப்பரும் சுற்றி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஏர்டைட்டாக ஒர்க் ஆகும். இதில் வந்து நான் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கிளிப்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. இல்லை நீங்கள் கிளிப்ஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி பயந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நல்லா உங்களுக்கு ஏர்டைட்டாக லப்பர் வச்சு நல்லா அந்த மூடியில் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிளிப் உடஞ்சாலும் நீங்கள் வந்து ஏர்டைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 300க்குள்ளே வாங்கினோன்னா கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்து 4 கண்டெய்னர் அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். நீட்டாக வந்து பேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர் இருந்துச்சு. அது வந்து நல்லா கவரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். நல்லா வந்து இது மூடி வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இது வந்து 4 டப்பா ரொம்பவே குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அடியை வந்து ட்ரே மாதிரி அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்குன்னா நம்ம அடியை வச்சுட்டு அது மேலே வெஜிடபிள் அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே நீர் விட்டாலும் அது வந்து சேஃபாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1800 ml. நீங்கள் வந்து 1.5 கிலோவுக்கு அதிகமாக காய்கறியோ இல்லை ஃப்ரூட்ஸோ வாங்கி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து கரெக்டாக அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நல்லா வாடாமல் இருக்கும். அடுத்து இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டில் வந்து ட்ரை ஃப்ரூட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து 4 ஜார் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. எங்கே இது உடஞ்சிருக்குமான்னு எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் அதில் பேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்படி உடஞ்சிச்சின்னு தெரியல. உள்ளுக்குள்ளே வந்து கண்ணாடி பீஸ் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதில் வந்து நானே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக சின்ன பீஸாக உடஞ்சிருக்கு. எப்படி வந்து உடஞ்சிச்சின்னு தெரியல. பேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா பேக்கிங் சரியாக பண்ணாதனால தான் இது வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து நான் ரிட்டர்ன் போட்டு வேறு வந்து வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். எப்படியோ எல்லாமே அன்பாக்சிங் பண்ணியாச்சுங்க. நம்ம ஆசைப்பட்டு நிறைய பொருள் வாங்கிடுவோம். ஆனால் அதை கழுவி யூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். நானும் இப்படி தான் இது எல்லாமே வாங்கிட்டேன். ஆனால் இது வந்து கழுவுறது ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு. இதை வந்து கழுவி தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த கண்ணாடி பாட்டிலில் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதெல்லாத்தையும் நான் வந்து கலவரைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம கழுவி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்து பத்திரமா, அதுவும் கண்ணாடி பாட்டில் வேறு நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா மெதுவாக எல்லாத்தையும் நீட்டாக கழுவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்டாக ஷார்ட்ஸ்லேயே எல்லா கிளிப்பிங்ஸும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ வந்து இப்போ தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லாங் வீடியோவில் ஒரு டைம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்த மாதிரி காட்டுறேன். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதை இந்த மாதிரி காட்டுறேன். எனக்கு பெருசெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அந்த ஸ்டாண்டோட லிங்க் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மசாலாவுக்கு கண்டிப்பாக நான் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியே ஆகணும். இன்னுமே எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் போடணும். அடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. நான் அடிக்கடி ஸ்நாக்ஸ் வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயிலும் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிஜமாலுமே எனக்கு வந்து 1 வீக்குக்கு மேலேயே இந்த காய்கறியெல்லாம் நல்லா வாடாமல் இருக்குது. நம்ம வந்து உள்ள காய்கறி போட்டு வைக்கிற ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் விட இது வந்து ரொம்பவே தாங்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.